அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்டடி டைம் யூடியூப் சேனல். நான் உங்கள் மணிகண்டன். இன்றைக்கான கதையை பார்க்கும்போது ட்ரஸ்ட் யுவர் பிலீவ், அதாவது நீங்கள் எதை நம்புறீங்களோ அது மேலே முழுசாக பற்று வைக்கணும். இதுதான் இன்றைக்கான கதையோட மையக்கருத்து. கதைக்குள்ளே போகலாம். கதையோட தொடக்கத்தில் ஒரு பெரிய குளத்தை காட்டுறாங்க. அந்த குளத்தை சுற்றி நிறைய குட்டி குட்டி தவளைகள் இருந்துட்டு குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு வருது. அப்படி வாழ்ந்துக்கிட்டு வரும்போது அங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்தை சுற்றி இருந்துட்டு நிறைய இலைகள் உதிர்ந்து அந்த இடமே ரொம்ப அழகாக இருக்குது, வண்ணமயமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல சில தவளைகளுக்கு போட்டி, யார் அந்த மரத்தோட உச்சியில் ஏறுவா அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லா தவளைகளும் நம்மளாம் ஏற முடியாதுப்பா, ரொம்ப கஷ்டம். ஒரு தவளை சொல்லுது, நான் அந்த மரத்தோட பாதி தூரம் ஏறிடுவேன். ஒரு தவளை சொல்லுது, நான் இந்த மரத்தோட இன்னும் அவனை விட அதிகமாக ஏறிடுவேன் அப்படின்னு. அப்போ அப்படியே போட்டி போட்டுட்டு ஒவ்வொருத்தரை ஏறுறாங்க. ஒரு தவளை தூரத்தில் இருந்துட்டு இதையே பார்த்துக்கிட்டே இருக்குது. இங்கே கிட்ட இல்லை, கொஞ்சம் தூரமாக தள்ளி பார்த்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தராக ஏறுறாங்க, ஏறிக்கிட்டே இருக்காங்க. ஏறிட்டு பாதியில் இறங்கிடுறாங்க. பாதியில் சில பேர் விழுந்துடுறாங்க. அப்போ இந்த தவளை தூரத்துலேருந்து பார்த்துட்டு வருது. இந்த தவளைக்கு ரொம்ப நாள் ஆசை, நம்ம அந்த மரத்து மேலே ஏறணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த தவளை ஏறலான்னு சொல்லி ஏறுது. அப்போ இந்த தவளை கொஞ்சம் குண்டாக இருக்கும். இந்த தவளையை பார்த்துட்டு எல்லோரும் உன்னால் முடியவே முடியாது, பாரு நாங்களாம் எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கோம், எங்களாலே ஏற முடியல, நீ எப்படி ஏறுவ அப்படின்னு சொல்லுதுங்க. அந்த தவளை எதையுமே காதில் போட்டுக்கல. அந்த தவளை பாட்டுக்கு போகுது, மரத்து மேலே ஏறுது. கீழே பாதி தூரம் ஏறணுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க, நீ விழுந்தினா அவ்வளோதான், நடக்கிறதே வேறு, எவ்வளோ உயரத்தில் இருக்க பாருன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் அந்த தவளை எதையுமே காதில் போட்டுக்கல. அதோட அந்த கிளையோட உச்சியை பார்த்து அது பாட்டுக்கு ஏறிக்கிட்டே இருக்குது. ஒரு டைமில் அது அந்த கிளையில் ஏறி மரத்தோட உச்சிக்கு போயிட்டு கீழே திரும்பி பார்க்குது. எல்லோரும் கீழே எல்லோரும் பரவாயில்ல, சூப்பர், நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப அது குளத்துக்குள்ளே குதித்து கரைக்கு வந்துடுது. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா, அந்த தவளைக்கு காதே கேட்காது. அதாவது அவங்க சொன்ன விமர்சனங்களை அது சுத்தமாக கேட்கவே இல்லை. அது அதோட நம்பிக்கையை மட்டும் வச்சு ஏறிக்கிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி தான் நம்மளும் அடுத்தவங்க சொல்லக்கூடிய விமர்சனங்களை நம்ம காதில் போட்டுக்காமல், நம்ம எதை நம்புகிறோமோ, எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கான அடியை நம்ம எடுத்து வைக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க 1000 சொல்லலாம், நம்மளுடைய பேரண்ட்ஸ் 1000 சொல்லலாம், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் 1000 சொல்லலாம். இருந்தாலும் அந்த எந்த விமர்சனங்களையும் காதில் போட்டுக்காமல், நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா ஓகே, நான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன், கிராக் பண்ணிடுவேன், என் லைஃப்பில் நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் ஸ்டார்ட் பண்ணி அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணி அச்சீவ் பண்ணிடலாம். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் எதையும் காதில் போட்டுக்காமல், நம்ம எதை முழுசாக நம்புகிறோமோ அதை முழுசாக நம்பி முயற்சி பண்ணி இறங்கணுன்னா கண்டிப்பாக வெற்றி இருக்குது. இதுதான் இந்த கதையோட நீதி. இது நம்ம ஸ்டடி டைம் யூடியூப் சேனல். நான் உங்கள் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.